ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குவைத்தில் இருக்க எல்லா வெளிநாட்டவருக்கும் அதோட குவைத் சிட்டிசன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய குட் நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 வருடம் ஜனவரி மாதம் மட்டும் முழுமையாக 6 பப்ளிக் ஹாலிடேஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலேயும் ஒரு சில லீவ் தொடர்ச்சியாக வருது. அதனால் லாங் வீக்கெண்ட், ட்ராவல் பிளான், ஓவர் டைம் பெனிஃபிட் இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய வேலை, லீவ் கால்குலேஷன், சேலரி இம்பேக்ட், ஹாலிடே காம்பினேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப பயன் தரும். என்னென்ன ஹாலிடேஸ்லாம் இருக்குன்னு சிம்பிளாக பார்க்கலாம். 2026 ஜனவரி மாதத்தில் டோட்டலாக 6 அஃபீஷியல் ஹாலிடேஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 நியூ இயர். இந்த ஜனவரி 1 நியூ இயர் வேர்ல்டு வைடு ஹாலிடே, குவைத்லையும் நேஷனல் ஹாலிடே. ஜனவரி 2 பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஹாலிடே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ இயர்க்கு கவர்மெண்ட் கண்டினியூ ஹாலிடே கொடுத்துருக்காங்க. ஜனவரி 3 பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அது வீக்கெண்டு தான். ஆல்ரெடி ஃப்ரைடே வீக்கெண்ட் சேர்ந்து வருது. அதனால ஜனவரி 1, 2, 3 இந்த 3 நாளுமே தொடர்ந்து ஹாலிடேன்னு சொல்றாங்க. ஜனவரி 4 அப்புறம் 5 சாட்டர்டே அண்ட் சண்டே இது பிரைவேட் தென் கவர்மெண்ட் வீக்கெண்ட் மிக்ஸ்டு. குவைத்ல சில நிறுவனங்கள் சாட்டர்டே சண்டேவை வீக்கெண்ட் லீவா ஃபாலோ பண்றாங்க. கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடே. அதனால ஒரு சிலருக்கு 5 டேஸ் ஹாலிடேஸ் கிடைக்கும். ஜனவரி 17 பாத்தீங்கன்னா இஸ்ரா மிராஜ் ஹாலிடே. 2026 இந்த இஸ்ரா மிராஜ் ஃப்ரைடே வருது. குவைத்ல ஜனவரி 17 ரிலீஜியஸ் ஹாலிடே. அதே மாதிரி ஜனவரி 18 சாட்டர்டே, இது வீக்கெண்ட் ஹாலிடே. ஜனவரி 19 சண்டே. பல ஆபீஸ்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருப்பதால் இது இன்னொரு லாங் லீவ் ஆகிறது. டோட்டலா 6 அஃபீஷியல் ஹாலிடேஸ் இருக்கு. வீக்கெண்ட் அதோட ஓவர்லாப் ஆகுது. 2026 ஜனவரி மாதம் எப்படி ஸ்பிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஜனவரியோட முதல் வாரத்திலே இவ்வளோ லீவ் இருக்குது நம்மளுக்கு. ஜனவரி 1 ஹாலிடே, ஜனவரி 2 எக்ஸ்டென்ஷன் ஹாலிடே, ஜனவரி 3 ஃப்ரைடே, ஜனவரி 4 சாட்டர்டே. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே வீக்கெண்ட் ஹாலிடே. ஜனவரி 5 பார்த்தீங்கன்னா சண்டே. தொடர்ந்து 5 டேஸ் லீவ் கிடைக்குது. அதே மாதிரி ஜனவரி மாதத்துல 3வது வாரத்துல எத்தனை லீவ் கிடைக்குது அப்படின்னு, ஜனவரி 17 இஸ்ரா மிராஜ் ஹாலிடே, ஜனவரி 18 சாட்டர்டே, ஜனவரி 19 சண்டே. 3 டேஸ் தொடர்ந்து லாங் வீக்கெண்டா வந்திருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல மட்டுமே 8ல இருந்து 10 நாள் வரை ஹாலிடேஸ் இருக்கு. அது நீங்க வேலை பார்க்குற கம்பெனியை பொறுத்து. வெளிநாட்டில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு இது மூலமா என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் பிளான் ஈஸியாக இருக்கும். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போக பிளான் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் சான்ஸ். இது ரிட்டர்ன் டிக்கெட் ரேட்ஸ் 2026 ஜனவரியில் லோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓவர் டைம் சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், டிரான்ஸ்போர்ட் செக்டார்ஸ் இது மாதிரியான இடங்கள்ல ஹாலிடே நாளில் வேலை செஞ்சா டபுள் பேமெண்ட் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட ரூல் அடிப்படையில் டபுள் பே கிடைக்கலாம். ஃபேமிலி டைம், குவைத்தில் ஸ்டே பண்ணுற பேச்சுலர்ஸுக்கு வீக்கெண்ட் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி ரெஸ்ட் கிடைக்கும். சிவில் ஐடி அப்புறம் பேங்க் ஒர்க்ஸ் இது மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஜனவரி 1 வீக்குக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த லாங் ஹாலிடேஸ் வரதுனால கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே க்ரௌடாக இருக்கும். குவைத் கவர்மெண்ட் எதுக்கு இப்படி பெரிய ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும், கவர்மெண்ட் கேலண்டர் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கும், எம்ப்ளாயீஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கும், இஸ்ரா மிராஜ் தினத்தோட மத வழிபாடுக்காகவும், நடுத்தர வார இடையூறுகளை குறைக்கிறதுக்காக வார இறுதியை ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. குவைத் அரசு பிளான் பண்ணி பப்ளிக், பிரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸ்க்கு பேலன்ஸ்டு லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த லீவ் எல்லாம் உங்களுடைய சேலரியை அஃபெக்ட் பண்ணுமான்னு பார்ப்போம். இந்த விடுமுறை நாளுக்கு உங்களுடைய சம்பளம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இது அஃபீஷியல் பப்ளிக் ஹாலிடேஸ், அதனால உங்களுடைய சேலரி கட் ஆகாது. இந்த லீவ் நாளில் நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம் வேலைக்கு அழைச்சாங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்குமா? அதுக்கு குவைத் லேபர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹாலிடே ஓவர் டைம் டபுள் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க பப்ளிக் ஹாலிடேல ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி டபுள் ஆகும். ஆனா இந்த ரூல் நீங்க வேலை பார்க்குற கம்பெனியை பொறுத்தது. இந்த 6 நாள் லீவ் விடுறதுனால விசா மற்றும் சிவில் ஐடிக்கு ஏற்படும் பாதிப்பு என்னன்னு பார்க்கலாம். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ் ரொம்ப க்ரௌடா இருக்கும். ரெசிடென்சி ஸ்டாம்பிங் ரொம்ப டிலே ஆகும். மெடிக்கல் டெஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸ் ஸ்லோவா இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவல் லேட் ஆகும்னு சொல்றாங்க. பேங்க்
டிரான்ஸ்ஃபர் வந்து டிலே ஆகலாம், எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஃபர் வந்து டிலே ஆகலாம்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே இந்த டிசம்பர் 2025லேயே முடிச்சிருங்க. 2026 ஜனவரியில் வந்து 2 ஹாலிடேஸ் பிளாக் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணியிருக்கங்க இயர்லியாகவேவும். ஹாலிடே வீக்ஸில் வந்து ரேட் வந்து ஹை ஆகும். அதனால் நீங்கள் டிசம்பர்லேயே புக் பண்ணிக்கோங்க. இந்த ஹாலிடேஸ் இருக்க வாரத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா க்ரௌட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹாலிடே வீக்ஸில் வந்து ஷாப்பிங் ஆஃபர்ஸ்லாம் வரும். குவைத்தில் மால், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்ஸ் இங்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். அந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த லாங் வீக்கெண்டை வந்து ஹெல்த்துக்கு நல்லதாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2026 ஜனவரி குவைத்தில் ஒரு சூப்பர் ஹாலிடே மந்த்தாக இருக்க போது 6 அஃபீஷியல் ஹாலிடே ப்ளஸ் வீக்கெண்ட் மெர்ஜ். வெளிநாட்டவருக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். ட்ராவல், ஓவர் டைம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.